அகன்ற மார்பு சிறுகண்ணூ பானை போன்ற பெருவயரும் பாங்கான பூனுலகும் தானே எனது உள்ளத்தில் தோன்றி தயவாயிருக்கும் விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் என் நாவினில் வந்ததை பாய் கணபதியே அப்பு சரட்சி மகமாவி தேவி அகில உலகம் எல்லாம் ஒரு செப்புக்குள் வைத்தேர் உலக ஆழ்வீர் செல்வி முத்தே கற்பித்து இன்பர்கள் இடுக்கண்டிருக்கும் நாராயணியே முப்புறத்தை ஆண்ட என் தாய காளியம்மன் வருவாளே பாருங்க ஆட்ட அழக பாருங்க அழக பாருங்க ஆட்ட அழக பாருங்க அவ ஆனந்தமா கொழுவிருக்கும் அழக பாருங்க அவ ஆனந்தமா கொழுவிருக்கும் அழக பாருங்க சோதியழகியவ அழக பாருங்க சோதியழகியவ அழக பாருங்க சொக்க தங்க பெறழகி அழக பாருங்க சொக்க தங்க பெறழகி அழக பாருங்க மால குரத்தியவ அழக பாருங்க மால குரத்தியவ அழக பாருங்க மணல ரிசி பல்லழகி அழக பாருங்க மணல ரிசி பல்லழகி அழக பாருங்க நல்ல பிள்ளைக்காரி அழக பாருங்க நல்ல பிள்ளைக்காரி அழக பாருங்க கல்லூரணி முப்பிடாதிய அழக பாருங்க கல்லூரணி முப்பிடாதிய அழக பாருங்க பொட்டு பொட்டு காரியவ அழக பாருங்க பொட்டு காரியவ அழக பாருங்க வடமலையாண்டங்கையவா அழக பாருங்க வடமலையாண்டங்கையவா அழக பாருங்க சொல்லு மாறமாட்ட அழக பாருங்க சொல்ல சொல்லு மாறமாட்ட அழக பாருங்க கல்லூரணி மாறி
கணபதியே என் குருவே கணபதியே என் குரு கணபதியிலும் உனை மற கணபதிய ஆறுமுக குஞ்சரனை உமை தொழுது பாடுவேன் ராமாவோன் பாடுவேன் ராமாவோன் பலகாலம் உமை தொழு பொடு பொடு போன் நாடு தேசம் ராமவோன் குச்சங்கூரை வந்திடாமல் திருச்செந்தூர் வியாழ்முறைய சிறப்புடனே வரவே ராம சிவராம ராம சிவராம அயோத்தியை ஆண்ட ராம சிவராம அயோத்தியை ஆண்ட ராம யாருமையோடு வரவியனைய பெற்றவாள் அனுமதனை முன்வரும் மூன்று முகம் கொண்டவே மூன்று முகம் கொண்டவே அந்த முப்பினதிய முன்வரும் காரியம் கூடி மாறியம் மங்களம வரவிய பிரம்ம பீடம் பிறந்தவே பிரம்ம பீடம் பிறந்தவே அந்த பேச்சியம்மா முன்வரும் வீடம் பிறந்தவே முன்வரும் ஐயோவான பொன் சொடைய பௌசுடனே வரவிய சுடர் ஒளியில் பிறந்த பாலா சுடர் ஒளியில் பிறந்த மாயாண்டே முன்வரும் பேச்சு பெறம்ம ராஜுராய சுழவழியில பிறந்த மாயாண்டு முன்வரும் 21 தெய்வங்கள் எங்கள் முன்னே வரவியாண்டோ நெஞ்சுணர்ந்து நாகுனே மாறும் வேளையில் நெஞ்சதிலும் நாவதி என்று விளையாடவே கைலாசர் சிவபெருமாயோ பார்வதி பிள்ளை விநாயகிய பகவான் பக்கம் குழுவிய மகையா
பௌசுடன் குழுவிரியார் அந்த பிரம்மலோக பட்டணத்தில் சதுமோகன் சரஸ்வதி சந்தோஷமாய் குழுவிரியார் அமரலோக பட்டணத்தில் இந்திரனு இந்திரா இந்திரேனு இந்திரா அங்கே இன்பமோடு குழுவிரியார் அப்படியே ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆமா என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அம்மை பார்வதா தேவியானவள் ஆமோ மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் நாயக பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவானையோடு ஆமா ஆதிவெள்ளி கைலாசத்திலே குழுவிருந்துகிறார்கள் பொதுவாக இருந்து வருகின்றார்கள் நாரதர் நந்தி தேவன் நந்தி தேவன் அட்டமுனி சட்டமுனி அழகும மாமுனியோடு ஆமா அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள் பொதுவிருந்து வருகின்றார்கள் பார்க்கடல் தன்னதியிலை என்னம்மா பச்சமாலும் லட்சுமியும் பௌசலனை குழுவிருந்து வருகிறார்கள் ஆமோ அப்படி பிரம்மலோக வட்டணத்திலே சரி சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள் பொதுவிருந்து வருகின்றார்கள் அப்படி அமரலோக வட்டணத்திலே ஆமா இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே குழுவிருந்து வருகிறார்கள் ஆமோ அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அளவுடனே குழுவிருக்க பொதுவிருக்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா எந்த நாடம்மா நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாடு நாவலர்கள் புகழும் நாடு கொடமேல பொழியும் நாள் குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு அங்கே இருவாச்சி மலரும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு வாட்சியம் மலரும் நாடிருந்து விளையாது விரித்த வாழ்க்கை வீலம் மரபு தூங்கி இருக்கும் நாடு நாடு எல்லாம் வேறுபாடு நாடு எல்லாம் வேறுபாடு நாகலோக பட்டண நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழ நாடு கோடமள ஒளியும் நாடு குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு ஆமோ இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இருவாச்சி மலர் நாடு அப்பேர்பட்ட நாடு என்று பார்த்தால் எந்த நாடு எந்த நாடு அதுதான் நாடு எல்லாம் வெறுவடைத்த நாகலோக வனவட்டணம் நாகலோக பட்டணம் அப்படி நாகலோக வட்டணத்திலே ஆமாம்மா நாக கூட்டத்தின் தலைவராக நாகமுடி ராஜமணம் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் பெண்பணியானவளும் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகின்றார்கள் பூவன் நல்ல நாரும் போல புகழுடனே ஆண்டு வருகிறார்கள் ஆமோ அப்படி ஆண்டு வரும் காலத்திலே என்னம்மா இரண்டு பேர்களுக்கும் மனம் முடிந்த நாள் முதலாக மன வருத்தமாக இருக்கும் பொழுது ஆமதாயே திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்வமானது இல்லை பிள்ளை செல்வம் இல்ல அப்படி பிள்ளை செல்வம் இல்லாமல் 32 வகையான தான தர்மங்களை எல்லாம் செய்து வந்தார்கள் சரி அப்படி 32 வகையான தான தர்மங்களை செய்தும் கொஞ்சியது விளையாட ஒரு குழந்தை செல்லம் கிடைக்காமல் ஆமோ நாகமூடி ராஜமணம் நாக
நாகக்கண்ணி வெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு ஆமதாயே ஆண்டவனை நினைக்க வேண்டும் மருந்து வசானது செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஈசனை நினைக்க வேண்டும் இருந்து தவமானது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா இரண்டு பேர்களுமாக பார்க்கடல் எண்ணதிலே வலிங்கு வரணும் பாறையில ஈராறு 12 வருடங்களமாக இருக்கும் பொழுது தவம் இருக்கும் போது ஆதிவெள்ளி கையிலை விட்டு என்னம்மா என் ஆண்டவனாகப்பட்ட சோபரமா சரி 14 உலகமும் வடியிழந்து விட்டு சரி பார்க்கடல் வழியாக வரும் பொழுது சரி ஆதிபரா சத்தியனவா ஆண்டவன் சிவபெருமடத்திலே சொல்கிறார் என்ன சொன்னம்மா ஆண்டவா பரம்பொருளை பகவானே உங்களுடைய மந்திரத்தை ஒழித்துக் கொண்டிருப்பது யார் அது தெரியவில்லையா ஆமையா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார் அம்மா பார்வதி பார்வதி நாகலோக வட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு நாகமுடி ராஜமணன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் ஆமம்மா கொஞ்சியது விளையாட ஒரு குழந்தை செல்வம் வேணும் என்று சொல்லி 12 வருடங்களமாக தவம் இருந்து வருகிறார்கள் என்று சொல்ல ஆமா என் தாயகப்பட்ட பார்வதாதேவின்னு சொன்னா ஆமையா ஆண்டவா பரம்பொருளை பகவானே உங்களை நினைத்து 12 வருடங்களமாக தவம் இருந்து வருகிறார்களே ஆமா உங்களை தானே நினைத்து தவம் இருக்காங்க அவருக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தா என்ன என்ன குறைஞ்சு கொடுக்க வேண்டியதானே அப்ப சிவபெருமான் சொன்னார் என்ன ஏ அம்மா பார்வதி என்னம்மா குழந்தை வரணும்னு சொன்னா சும்மா கொடுக்க முடியுமா சக்கா பக்கா யாரமா கடையில இருக்கு பொடுக்கணும் வேங்காந்து கொடுக்கிறதுக்கு கொடுக்க முடியுமா முடியாத 2 பேர்களுடைய முன்ஜென்ம கணக்கை பார்க்க வேண்டும் முன்ஜென்ம கணக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பகவான் சித்திரபுத்திரனை வரவழைத்து அழைத்து 2 பேர்களுடைய கணக்கிட்டை பார்க்கும் பொழுது சரி நாகமுடி ராஜமண்ணே என்னம்மா போன ஒரு சென்மத்திலே வேடுவர் குலத்திலே தான் பிறந்து சின்னமாக இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் அம்பாளை எதிர்க்கிறார் ஆமா அதனால் அவனுக்கோ சரி குழந்தை வரமானது இல்ல ஆமையா நாகக்கண்ணி பெண்ணுடைய கணக்கிட்டை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு நாகக்கண்ணி பெண்குடியானவா என்ன போன ஒரு சென்மத்தில என்ன பாவத்தை பண்ணா மருத்துவ குலத்திலே தான் பிறந்து கருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கருமருந்து கொடுத்து கருகலப்பானது செய்திருக்கிறாள் பார்வதி மகளே ஆகையினால் அவள் விதிப்படியும் சரி ஏந்துமில்லை எடுப்பதற்கு ஒரு ஏந்துமில்லை கிடையாது 2 பேருக்கும் உத்தரவாக்கியம் கிடையாது 2 பேர்களுக்கும் 7 ஜென்மத்துக்கும் குழந்தை வரமானது கிடையாது அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த அழகப்பட்ட பார்வதாதேவி சொல்கிறார் என்ன சொன்னா ஆண்டவா பரம்பொருளை பகவானே போன ஒரு ஜென்மத்துல என்ன கஷ்டம் செஞ்சிருந்தாலும் என்ன பாவத்தை பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு ஜென்மத்துல உங்களை நினைச்சு 12 வருடங்களமாக தவம் இருந்திருக்கிறார்கள் உங்களை தான் 2 பேரும் நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எத்தம் பகவானே ஆமையா கட்டாயமாக நாகமூடி ராஜமணனுக்கு நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் சரி கொஞ்சேது விளையாட குழந்தை செல்வம் கொடுத்தே ஆகணும் என்று சொல்லும் பொழுது ஆமையோ பார்வதி 2 பேர்களுக்கு பிள்ளை செல்வம் கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு இடைஞ்சல் வந்து சேரமும்மா ஆமம்மா எவ்வளவும் சொன்னும் பார்வதி கேட்கலையே அத்தாம் பகவானே என்ன நீரு குழந்தை வரத்தை கொடுக்கிறா கொடுக்க முடியுமா இல்ல நான் போய் முப்படாதியம்மா மாரியம்மனா போய் பிறக்கட்டுமா பிறக்க வேண்டுமா சுவாமி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனிடத்தில் சொல்கிறார் ஆண்டவா பரம்பொருளை யாருடைய வயிற்றிலையும் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன் பிறக்க சட்டம் இல்லையே இந்த நாகமூடி ராஜமன்னன் கரு நாகமாக வடிவம் கொண்டு நாகக்கண்ணி பெண்குடியானவர் சென்னாகமாக வடிவம் கொண்டு 2 பேர்களும் பார்க்கடல் நல்லதிலே வழங்கி வரணும் பாறையிலே மத்தியிலே தெரிவனைத்து மறையோனை தான் நினைத்து அப்படி 41 நாள் வரைக்கும் தவம் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு 8 முட்டையானது வந்து பிறக்கும் என்று சொல்லும் பொழுது 2 பேர்களும் ஆண்டவனுடைய வார்த்தைப்படியே பார்க்கடல் நல்லதிலே உருவத்தை மாற்றிக்கொண்டு தவம் இருக்க நாரதர் மகிழ்ச்சியானவர் பார்த்தார் என்ன செய்தார் 2 பேர்களுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று சொல்லி மன்மதனை வரவழைத்து மன்மத வானத்தை போட்ட பொழுது 2 பேர்களும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது 21 நாளையில 8 முட்டையானது வந்து பிறக்கும் பொழுது மற்ற 20 நாள் கருநாகம் அடைகாக்க 41 நாளையில நிலச்செவ்வாய் கிழமையில கல்லூரனை ஆண்டவராலை நாயகவெட்ட முப்பிடாதி அம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா காளியம்மா உச்சிமகாளியம்மா மாரியம்மா முப்பிடாதி அம்பாள் அப்படி பிள்ளை இல்லாத இருவர்களுக்கும் அடுக்கடுக்காக 8 பெண் குழந்தைகள் வந்து பிறந்தது 8 பிள்ளை 8 பெண் குழந்தையா பிறந்திருக்க 8 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா வீடு எப்படி இருக்கும் கலகலப்பா இருக்கும் கலகலன்னு இருக்கும் ஒரே ஊசி பாசியா இருக்கும் ஊசி பாசி நூல் விற்க வேண்டியதான் ஊசி பாசி ஒரு முக்கில இருக்கும் சரி துணிவெல்லாம் ஒரு முக்கில கிடக்கும் இல்ல கண்டிப்பா உண்டு இல்ல அப்ப 8 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா வீடு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க கலகலப்பா இருக்குமா இவ ட்ரெஸ் எடுத்து அவ பட முடியாது அவ ட்ரெஸ் எடுத்து இவ பட முடியாது ஒரே சண்டை தான் நடக்கும் சண்டை காடு தான் நடக்கும் ஆமா அதே போலவே ஆண்டவனுடைய அருளாலே 2 பேர்களுக்கும்
ஆமா அடுக்கடுக்காக 8 பெண் குழந்தைகள் பிறந்த பொழுது ஆமையா கல்லூருடைய ஆண்டவராலையும் தாயக பெற்ற முப்படாதி அம்மா பிறந்த பொழுது அந்த நாகலோக பட்டணம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி எப்படி நாகலோக பட்டணத்தில் ஐயோ பட்டணத்தில் நாகமூடி ராஜே நாகமூடி ராஜமன் கண்ணிய பெண்கொடியோ நல்ல வேர்களும் அம்பிகைய முப்பிட மோகம் கொண்டவையா அம்பிகைய மாறியா மாறியா ஹாளி 8 உயரோ உடனே பிறந்த பூக்காத மரங்களே பூக்காத மரங்களே பூச்சோரே பூக்காத மரங்களே மேக பூச்சோரே மேக கணீஸ்வரி அந்த நாகலோக பட்டணிய நல்ல செழிப்பு ஆட்டகாளி 8 ஆட்டகாளி 8 உடனே பிறந்திருக்க பட்டணத்திலே நாகமூடி ராஜமன்னனுக்கு நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் கல்லூரணிய ஆண்டவராலையும் தாயாக வெட்ட முப்படாதி அம்மா மாரியம்மா அப்படி அட்டகால் 8 பேர்களும் பிறந்த பொழுது சரி பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பூச்சொரிய காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனிச்சொரிய அப்படி நாகலோக பட்டணமே செல்வ செழிப்பாக இருக்கிறது. சரி அதான் தாத்தா என்னம்மா ஒரு பிள்ளை பிறக்கணும் சொன்னா அந்த பிள்ளை நல்ல நேரத்துல பிறக்கணும் நல்ல டயத்துல பிறக்கணும். நல்ல நேரம் நல்ல லக்கணத்துல பிறந்தாதான் பிள்ளை நல்லா இருக்கும் பெத்தவங்க நல்லா இருப்பாங்க. நல்ல நேரத்துல பிறந்துன்னு சொன்னா ஏப்ப குடும்பத்துல யோகம் வந்து அப்படி அடிக்கும் பிள்ளை பிறந்தா பிள்ளை பிறக்கணும் பிள்ளை அப்படிம்பாங்க அப்படின்னு பேசுவாங்க. சரி அப்படி இல்லாம ஒரு பிள்ளை பிறந்து வர பிள்ளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்டாம்னு வச்சுக்கிடுங்க. அப்ப அந்த பிள்ளை சாவது வரைக்கும் அந்த பிள்ளை கெட்ட பேர் தான். அந்த பிள்ளைய பெத்ததுக்கு பெக்காம இருக்க நினைப்பா. ஆமா அதே போலவே நாகலோக பட்டணத்தில் அட்டகாளி 8 பேர்களும் பிறந்த பொழுது சரி நாகலோக பட்டணமே செல்வ செழிப்பாக இருக்கிறது. அப்படி கல்லூரணி ஆண்டு வரக்கூடிய தாயாக வெட்ட முப்படாதி மாரியம்மா அட்டகாளி 8 பேர்களும் பிறந்த பொழுது அம்மாளுக்கு என்ன வந்து பிறந்தது தெரியுமா? அங்கே நாகலோக பட்டணத்திலே மூடி ராஜமன்னே கண்ணி பெண்கொடியோ அட்டகாளி 8 உடனே பிறந்த முகம் கொண்ட அம்பிகைய முப்பிடாதி வந்து பிறந்திடும் விஜயநகர் பட்டணத்திலே சிலம்பு பிறந்திடுமா கை வந்து பிறந்திடுமா ராஜபூமியிலே அழகு வந்து பிறந்திடுமா அயோத்தி மாவட்டத்திலே
அப்படி நாகலோக வட்டணத்திலே ஆமாம்மா கல்லூரணியே ஆண்டவராலே தாயகப்பட்ட முப்பிடாதி அம்மா மாரியம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா காளியம்மா ஆமோ அப்படி அட்டகாளி 8 பேர்களும் பிறந்த பொழுது என்ன ஆச்சு அம்மாளுக்கு வேம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் விஜயநகர் பட்டணத்தில் பம்பை வந்து பிறந்திடுமா பழிக்கு வரணும் மேடையில ஆமதாயி சிலம்பு வந்து பிறந்திடுமா அவளுக்கு சிவலிங்கம் மேடையில சிவலிங்க பாறையில கால் சிலம்பு பிறந்திடுமா சிற்றெடுக்க தன்னதியில ஆமா உடுக்கை வந்து பிறந்திடுமா அம்மாளுக்கு உத்திராட்ச பூமியில உத்திராட்ச பூமியில அழகு வந்து பிறந்திடுமா அயோத்திமா பட்டணத்தில அயோத்தியாபுரியான பட்டணத்தில் அப்படி நாகமூடி ராஜமன்னனுக்கு நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் பெண்கொடியானவளுக்கு பிள்ளை இல்லாத இருவேர்களுக்கும் சரி அடுக்கடுக்காக 8 பெண் குழந்தைகள் வந்து பிறந்த பொழுது ஆமதாயி அதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க 5 பொட்ட பிள்ளை பத்தாலே அரசன் கூட ஆண்டின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் சொல்லுவாங்களா அம்மா செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஆமா அம்மா உங்களை தான் 5 பிள்ளை பிறந்தா அரசன ஆண்டி 8 பிள்ளைய பிறந்திருக்க எப்படி இருக்கு குடும்பம் 5 பெண்ணு பார்த்தா அரசனை ஆண்டியா போயிருவானோ அது அந்த காலம் இந்த காலத்துல ஒரு பொட்ட பிள்ளை பத்தாலே ஆண்டியா தான் போகணும் இப்போ 8 பொட்ட பிள்ளை பிறந்தா 8 பிள்ளைய 8 குழுல சேர்த்து விட்டு துட்டு சம்பாத்தியம் பண்ணிடலாம் குழுல சேர்க்கணுமா நம்ம குழுல சேர்த்து விட்டுறணும் குழுலா குழு மகளிர் சுய உதவி குழுவுல அடையா ஆமா சரிதானே நல்ல சம்பளம்லாம் இப்போ அடையா சரி அதாவது என்ன இந்த காலத்துல ஒரு பொட்ட பிள்ளை பத்தாலே ஆண்டியா தான் போகணும் ஆமா தங்க வைக்க விலைக்கு எவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு ஒண்ணு செய்ய முடியாது வாங்கி போட்டு கட்டி கொடுக்க முடியாத எப்படி வாங்கி கொடுக்க முடியும் முடியாது ஆனா சரி பிள்ளை இல்லாத இருவேர்களுக்கும் 12 வருடங்களமாக கழித்து பிள்ளை பிறந்ததுனால ஆமா அதாவது என்ன 12 வருஷமா பிள்ளை இல்லாம சரி ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தான்னு சொன்னா என்னம்மா அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா ரொம்ப சந்தோஷப்படுவாள ஏ அப்பா அப்பேற்பட்ட மாலை மரியாதையா இருக்கும் ஏப்பா பிள்ளை பெத்த மகராசி வரான்னு ஏப்பா எவ்வளவு பேரும் பெருமையா இருக்கும் சந்தோஷம்னா இப்படி எல்லாம் இருக்கணும் ஆமா சரி அப்படி இல்லாம 10ஓட 11 போய் பிறந்தோம்னு சொன்னா எல்லாரையும் மாதிரி நம்மளும் இருந்தோம்னு சொன்னா நம்மள யாரு பாப்பா அம்மா செல்லிக்கு கூட மரியாதை இருக்காது வித்தியாசமா இருக்கும்போது தான் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க ஆமா அதே போலவே நாகலோக பட்டணத்தில ஆமா நாகமூடி ராஜமன நாகக்கண்ணி பெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் காளி 8 பேர்களை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா எப்படி அம்மா நாகலோக பட்டணத்தே நாகலோக பட்டணத்தே நாகமூடி ராஜமன் நாகக்கண்ணி பெண்கொடி அம்பிகைய முப்பிடா மாறி மாறி பிறந்தவையா அம்பிகைய மாறியா மாறி மெல்ல தானே மாறி மெல்ல தானே வலது கண்ணோ முத்தமே நடைபழகி அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ அழகுடனே வளர்ந்து வாரா அட்டகாளி 8 பேரோ நலமுடனே வளர்ந்து வாரா அப்படி நாகலோக வட்டணத்திலே ஆமா கல்லூரணியே ஆண்டவராலையும் தாயகப்பட்ட முப்பிடாதி அம்மா மாரியம்மா அட்டகாளி 8 பேர்களையுமே ஆமா மாறி மெல்ல தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டாள் சரி ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டாள் ஆமோ தோளிலே தொட்டில் கட்டி தொலைதிலே நடைபழக்கி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக அதாவது என்ன தோளிலே தொட்டில் கட்டி தொடையுதலை நடைபழக்கின்னு சொன்னா
என்ன அந்த காலத்துல எல்லாம் சரி பாட்டி காட்டு வேலைக்கு போறான்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன பண்ணுவாங்க? பிள்ளை என்ன செய்ய தெரியுமா? பிள்ளை என்ன பண்ணுவாங்க? பின்னாடி பிள்ளை சேலையால சரி தொட்டிலா கட்டி போட்டு பின்னாடி பிள்ளை தூக்கி வச்சிருப்பா. 6 மாச பிள்ளை பின்னால சேலையில கிடந்து தொங்கிட்டு கிடக்கும். ஆமா அந்த அம்மா களை பறிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா கடல் எடுத்துக்கிட்டு இருக்கும். சரி உண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும். ஆமா மிள செடியில மிளகா பறிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா ஐயா. அந்த காலத்துல குழந்தைய தோல்ல தொட்டில் கட்டி தொடையில போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க. தொடையில நட பரத்தி வளர்த்திருக்காங்க பிள்ளைகளை. நானா 11 வயசு வரைக்கும் தோல்ல தான் கிடந்து வளர்ந்தேனா. ஆமா ஐயா. தோல் நல்ல தோல், சரியாவுல தோல். சரி இந்த காலத்துல அது பேஷனா மாறி போச்சு. சரி அதாவது என்ன இந்த காலத்துல எப்படின்னு சொன்னா, ஆமா கல்யாணம் கட்டின பாவத்துக்கு ஆமா அந்த ஐயா கழுத்துல என்ன செய்ய தெரியுமா? அந்த அம்மா அவர் தான் சமக்கணும். ஒரு பேபி பேக்கதையும் மாட்டி விட்டுருவா. பேய் பேக்கா பேய் பேக்கல தத்தா, பேபி பேக்கு. அடே பேபி பேக்கு. பேபி பேக்க மாட்டி ஆமா பிள்ளைய தூக்கி வச்சு சரி அந்தால டேப்ப இங்கோட இழுத்து மாட்டிடுவா. இந்த டேப்ப பிடிச்சு இங்கோட இழுத்து மாட்டிடுவா. மாட்டிட்டு என்ன செய்வா? பிள்ளை வாயில ஒரு பால் டப்பா கொடுத்து உட்கார வச்சான்னு சொன்னா வாயில கொடுத்து அது பாட்டுக்கு சப்புக்கிட்டு பிள்ளை அது பாட்டுக்கு இருக்கும். சரி அந்த காலத்துல அப்படி இருந்தது, இந்த காலத்துல பேஷனா மாறி போச்சு. ஆமாதான் பேய் பேக்கு. அதே போலவே என்ன நாகலோக பட்டணத்திலே ஆமா கல்லூரணிய ஆண்டுவராளையும் நாயகவட்ட முப்பிடாதியம்மா, மாரியம்மா, சந்தன மாரியம்மா, காளியம்மா, சரி அட்டகாளி 8 பேர்களையுமே ஆமோ தங்க தொட்டில வைத்து எப்படி தாளாட்டு பாடுகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா ராரி ரீ ரீ ராரா பம்பை வந்து விரைந்திடுமா பழிகு வர்ண சிலம்பு வந்து விரைந்திடுமா அந்த சிற்றெடுக்க தண்டதி அழகு வந்து விரைந்திடுமா அழகு வந்து விரைந்திடுமா அயோத்திமா கட்டணே கல்லூரியே ஆண்டு விராளையும் நாயகவட்ட முப்பிடாதியம்மா, மாரியம்மா, சந்தன மாரியம்மா, சரி அட்டகாளி 8 பேர்களையுமே நாகமுடி ராஜமண நாகக்கண்ணி பெண்குடியானவளும் தங்க தொட்டில்ல வைத்து தாளாட்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். தாளாட்டு பாடுதாங்க பிள்ளைக்கு. அதாத்தா அம்மாளோ ராசா விட்டு கண்ணுக்குட்டி அதனால அம்மாளுக்கோ தங்க தொட்டில். தங்கத்தினால தொட்டில். நமக்கெல்லாம் தொட்டில் என்னது? நமக்கெல்லாம் தொட்டில், எனக்கெல்லாம் தொட்டில். அந்த காலத்துல ரேஷன் கடை சேலை. சரி ஆமா
அதாத்தா என்னம்மா ரேஷன் கடை சேலைய லேசா நினைக்கப்படாது. என்னம்மா ரேஷன் கடை சேலையில தூங்கணும்னு சொன்னா 8 நாள் ஆனாலும் முழிப்பு தட்டாத. தூக்கம் அப்பேற்பட்ட தூக்கம் வரும். கண்ணை கட்டிக்கிட்டுலாம் வரும். வரும்ல. ஆமா. அதே போலவே சரி. அதாவது அந்த காலத்துல தாலாட்டு பாட்டு அப்படி படிச்சிருக்காங்க. ஆமா. ஆனா இந்த காலத்துல தாலாட்டு எப்படி படிக்காங்க? அதாவது என்ன பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியணும். என்ன விஷயம் இல்ல அம்மா? என்ன விஷயம்? என்ன விஷயம் எல்லாம் சொல்லுங்க. பொங்கணும் திங்கணும் தூங்கணும். பொங்கணும் திங்கணும் பொங்கணும் திங்கணும் தூங்கணும் தூங்கணும். ஆமா. அதாவது தாத்தா என்ன இந்த பொங்கணும் திங்கணும் தூங்கணுங்கிறத சரி நாங்க தான் சொல்லாமலே செய்வோமே. அதானே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கே வீட்டுல. பொங்குனாதான் திங்க முடியும், தின்னாதான் தூங்க முடியும். தின்னத்தானே தூக்கம் வரும். கரெக்ட். வேறு வயித்துல படுத்தா உறக்க வருமா? வராத. அப்ப இந்த 3 விஷயத்தையுமே என்ன நாங்க சொல்லாமலே செய்வோம். ஆமா. அதாவது அந்த விஷயம் தாத்தா சரி. பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா என்ன தெரியுமா? என்ன விஷயம்மா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல்லுங்க. முத விஷயம் என்ன? பெண்களுக்கு அம்மி பிடிச்சு மசாலா அரைக்க தெரியணும். அம்மி பிடிச்சு மசாலா அரைக்கணும்ல. தெரியுமா? தெரியும். இப்போ உள்ள பெண்களுக்கு தெரியாத, அம்மியே தெரியாது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு. இதாவது ஆமா. இந்த காலத்துல எல்லாம் வீட்டுல எந்த வீட்லயாவது அம்மி கிடக்கா? இல்லையே. வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கு. மம்மி இவங்க வீட்டுல ஒரு அம்மி கிடக்கு. அம்மி கொலை ஒரு பக்கமும் அம்மி ஒரு பக்கமா கிடக்கு. இப்ப சங்கடப்பட்டு கிடக்கு. அதான் தாத்தா உங்க வீட்டுல அம்மி கிடக்குல்ல? சில பேர் வீட்டுல என்னம்மா அம்மிக்கல் எங்க இருக்கு? அம்மிக்கல் பரவாசல இருக்கு. துணி துவைக்க கல்லா கிடக்கு. துவைக்கக்கூடிய கல்லா இருக்கு. இன்னும் சிலர் வீட்டுல என்ன படி கல்லா கிடக்கு. ஆமா. அப்போ சரி 145. ஆமா. முதல் விஷயம் அம்மி பிடிச்சு மசாலா அரைக்க தெரியணும். கண்டிப்பா தெரியணும். ரெண்டாவது விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பெண்களுக்கு குழவை போட தெரியணும். இப்ப போடுவாங்க இவங்க கொலை போடுவாங்க. போடுங்கம்மா ஒரு கொலை. உங்க வாயெல்லாம் பூச்சி வரிய. போடுங்க போடுங்களேன் குழவை ஒரு கொடுக்கல. ஏப்பா அதாவது பெண்களுக்கு குழவை போட தெரியணும்ல. அதாவது உங்களுக்கு குழவை போட தெரியும். கண்டிப்பா. குழவை போடுறது கூச்சப்பட்டு போடாம இருக்காங்க. ஆமா. அப்போ என்ன ரெண்டாவது விஷயம் பெண்களுக்கு குழவை போட தெரியணும். சரி. மூணாவது விஷயம் என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். அது என்னம்மா? பெண்களுக்கு தாலாட்டு படிக்க தெரியணும். பிள்ளைய தொட்டில போட்டு தாள ஆட்டணும்ல. தெரியுமா? எங்க தெரியுது போலவுக்கு. ஆனா என்ன இந்த காலத்து பெண்கள் எல்லாம் என்னம்மா தாலாட்டு பாட்டு எப்படி படிப்பாங்க தெரியுமா? எப்படி பாடுறாங்க? மாமே அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மாமே அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ராரிரரி ராரோ, ராரோ ராரிரரி ராரோ, ராரிரரி ராரோ, சித்தி அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே, சித்தி அடிச்சாலோ செண்பகப்பூ செண்டாலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ராரிரரி ராரோ, ராரோ ராரிரரி ராரோ, ராரிரரி ராரோ, பாட்டி அடிச்சாலோ பாலோட்டு ஜங்காலே, பாட்டி அடிச்சாலோ பாலோட்டு ஜங்காலே, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, மன்னவனே அழலாமா தேம்பி தேம்பி அழலாமா, ராரோ ராரிரரி ராரோ, ராரோ ராரிரரி ராரோ, இந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஆமா தாலாட்டு பாட்டு படிக்க சொன்னா இப்படித்தான் படிப்பாங்க.
இப்படிதான் இவங்க படிப்பாங்களோ? அதாவது இந்த பாட்டையும் படிப்பாங்கன்னு நம்பக்கூடாது. அப்புறம் இவங்க படிக்காம யார் படிப்பா? என்ன செய்ய தெரியுமா? வீட்டுக்காரர் படிப்பாரோ? பிள்ளைய தொட்டில போட்டு சரி நேரா நம்ம செல்ல எடுப்பா. செல்ல எடுக்கவும் செல்ல எடுத்து யூடியூப்ல போவாங்க. யூடியூப்ல போகவும் யூடியூப்ல போய் நான் போய்கிட்டு இருக்காரு தாலாட்டு பாட்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணா போதும். நான் அடிச்சிட்டார்ல முத பாட்டு இந்த பாட்டு தான் வரும். மக்கள் செல்வம் மக்கள் செல்வம் மக்கள் செல்வம் 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 தான். செல்வம்னா செல்வம் தான். மக்கள் செல்வம் அடிச்சிட்டார்ல தாலாட்டு பாட்டு அடிச்சிட்டாரு. அப்படியே அடிச்சிட்டாரு. அவர் போட்டு தூங்க போறாரா? ஆமா இல்லையே. அதாவது சரி இந்த பாட்டு அடிச்சு நம்ம என்ன தெரியுமா செய்வா? என்ன செய்வா? பிள்ளை தொட்டில தூங்குதுன்னு சொன்னா ஆமா தொட்டில கீழே ஓடி நம்ம அந்த செல்ல வச்சுட்டு போயிருவா. தொட்டிலுக்கு அடியில வச்சிருவா. வச்சிருப்பியே நினைக்காத சிரிப்பு தன்னாலே வருது. தொட்டிலுக்கு அடியில வச்சிட்டோம்னா உச்சா போயிட்டோம்னா என்னத்துக்கு அவன் செல்லு அம்பா போகுது. யூரின் மேட்டர் போட்டிருக்கு, பேம்பஸ் போட்டிருக்கு. ஆமா அதை தாண்டியா கிள வரப்போகுது. மை காட். சரி அப்ப இந்த அம்மா இந்த பாட்டை வச்சுட்டு அவ பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிருவா. அவ பாட்டுக்கு நாடகம் பார்க்க போயிருவா. பிள்ளை இந்த பாட்டை கேட்டு அது பாட்டுக்கு தூங்கும். நல்லா தூங்குவான். முதல் பாட்டு இந்த பாட்டு வரும். சரி ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டு தெரியுமா வரும்? என்ன பாட்டு வரும்? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கோட்டையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. இந்த காலத்து தாலாட்டு பாட்டு எப்படி இருக்கு பத்தியா? உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பேர்த்தம்பளம்னு இருக்கு. அதாவது இப்படி கேட்டதுல இந்த புள்ளிய உறங்குது. ஆமா பிள்ளையா அப்படித்தானே. அந்த காலத்து மாதிரி ரோ 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 ரோன்னு போட்டு ஆட்டினா உறங்குமா? அந்த காலத்து மாதிரி இப்படி தாலாட்டு படுத்தாங்கன்னு வைங்களேன். என்ன ராரி ரரி ராரோ பண்ணாங்கன்னா தாலாட்டு பாடினவங்களுக்கு தான் தூக்கம் வரும். பிள்ளை தூங்காது. இருந்து கலைகளுக்கும் தூக்கம் வந்துடும். உங்களுக்கும் தூக்கம் வந்துரும்ல? வந்துரும்ல. தூக்கம் வருதா? இப்போ வரும்ல. நான் 2 தாலாட்டு பண்ணா அவ்வளவுதான். அப்படியே தூண்ல இருந்துட்டு தூங்கிடுவீங்க. கண்ணை சொருவத்தனை செய்து கண்ணை சொருவுது இல்ல. அப்போ உங்களுக்கும் கொஞ்சம் சூட்டா தாலாட்டு பண்ணா தான் உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கும். ஆமா. அதாவது சரி அந்த காலத்துல எல்லாம் ஆமா பாட்டி தாலாட்டு பாட்டு படிச்சாவன்னு சொன்னா என்ன பக்கத்து வீடு தாத்தா கொரண்டை போட்டு உறங்குவாரா. ஓ பாட்டி வந்து தாத்தா கால் மட்டில் உட்காந்துக்கிட்டு தாத்தா கால் அப்படி நைஸா அமுக்கி விட்டு அப்படி அமுக்கி விட்டாருன்னா 4 தாலாட்டு பாட்டு தாத்தாவுக்கு படிச்சா அடே அப்பா தாத்தா காலு பாட்டி மடியில போட்டு சரி பாட்டி அப்படியே கால் அமுக்கி விட தாத்தா அப்படியே அசந்து தூங்க. சரி எப்படி இருக்கும்? அழகா இருக்குமே. கற்பனை பண்ணி பாருங்க. அழகா இருக்கும். நீங்க கற்பனை உலகத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க நடக்கிறது தெரியாது. ஆமா சரி அதே போலவே நாகலோக வட்டணத்திலே கல்லூரணி ஆண்டவராலையும் தாயகப்பட்ட முப்பிடாதியம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா அட்டகாளி 8 பேர்களையுமே அந்த நாகலோக வட்டணத்திலே எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? 4 ஒரு மேனியுமா 4 ஒரு மேனியுமா 4 ஒரு மேனியுமா மேனியுமா அம்மா மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமா 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 ஒரு மேனியுமா 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு மேனியுமா 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 வண்ணமுமா வண்ணமுமா போடமா போடி
பன்னிரம்பு மாரியம்மா மாரியம்மா அப்படி நாகலோக பட்டணத்திலே ஆமா அப்படி நாகலோக பட்டணத்திலே ஆமா என் தாயகப்பட்ட முப்பிடாதியம்மா மாரியம்மா சரி சந்தன மாரியம்மா அட்டகாளி 8 பேர்களையுமே 8 பேர்களும் அந்த நாகலோக பட்டணத்தில் எப்படி செலுத்துறீர்கள் தெரியுமா? எப்படி அம்மா அப்படி இந்த நல்ல வேளையிலே ஆமா அரியப்புறத்தை சார்ந்த சரி வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற வில்லிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவினரை பாராட்டி அதாவது என்ன கல்லூரி ஊரை சார்ந்த ஆமா உப்பிடாதியம்மா மாரியம்மா சரி கோவில் குடவிழாவில் சரி நாட்டாமை அவர்களும் ஆமா வரிக்காரர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாக பாடும் நம்மளுக்கு வரிசளிக்க வேணும் என்று சொல்லி சரி என்ன பண்ணிருக்காங்க? என்ன கொடுத்திருக்காங்க? பட்டு புடவை வழங்கியிருக்கிறார்கள். ஓ ஒரு புடவை, அழகான புடவை, பட்டு புடவை. ஆமா அரியப்புறத்து பிள்ளை வந்திருக்கா. சரி பரம்பரையா அவங்க நம்ம கோயில்ல பண்ணி படிச்சிருக்காங்க. ஆமா நம்ம பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லி அழகான ஒரு பட்டு புடவை. சரி மாரியம்மன் முப்படாதியம்மனுடைய ஆலயத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம எல்லாருக்கும் சேலை கொடுத்துட்டோம். சரி பிள்ளைக்கும் சேலை கொடுக்கணும்ல. ஆமா அப்படி என்று சொல்லி சரி அழகான ஒரு பட்டு புடவை ஆமா கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். சரி ஐயா அவர்களும் அவர்களுடைய ஆமா இந்த கோயில் வரிதாரர்கள் அத்தனை பேர்களுக்கும் மாரியம்மா முப்படாதியம்மனுடைய அருளால ஆமையா எல்லா வளத்தையும் நலத்தையும் பற்றி ஆமோ வாழ்வாங்க வாழ்க வளர்க என்று சொல்லி மனதார வாழ்த்தி வணங்கிக் கொள்கின்றோம். ஆமையா சரி அப்படி இருக்க நாகலோக பட்டணத்திலே அட்டகாளி 8 பேர்களையுமே எப்படி வளர்த்தவர்கள் தெரியுமா? எப்படி நாகலோக பட்டணத்திலே நாகமூடி ராஜே மூடி ராஜமன் கண்ணிய வெண்டோடிய அட்டகாளி 8 பேர் ஒரு மேனையோ ஒரு மேனையோ ஒரு வண்ணமோ ஒரு வண்ணமோ பேரை சந்திரந்து வார முப்புடா வயதான் 20 3 வயது 3 நல்ல வயதடி இறக்கி காது ஊட்டி நல்ல வயதடி தோடி விளையாடுவான் நல்ல வயதுமாச்சி சுவாமி வயதுமாச்சி ஆவரணங்கள் சுடுவார் சுடுவானா சுவாமி சுடுவார் வயதுமாச்சி வயதுமா
பக்த கோடி பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். கல்லூரணி அருள்மிகு முப்படாதி அம்மன் மாரியம்மனுக்கு முளைப்பாரி எடுக்க இருக்கின்றவர்கள், ஆயிரங்கண் பானை எடுக்க இருக்கின்றவர்கள் உடனடியாக வந்து ஆலயத்திலே வந்து நிர்வாகம் இடத்திலே வந்து சொல்லும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கின்றார்கள். யார் முளைப்பாரி வச்சுருக்கா, யார் ஆயிரங்கண் பானை வச்சுருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் மேளத்தோடு அங்கே வர முடியும். ஆகையால இப்பொழுதே வந்து காலையில தான் இப்போ நைட்டில் எடுக்கிறது முளைப்பாரியும், ஆமாம், அடுத்தால ஆயிரங்கண் பானையும். சரி, அதே போலவே நகவலோக பட்டணத்திலே ஆமா கல்லூரணியே ஆண்டவராலை நாயகவெட்ட முப்பிடாதி அம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா ஆட்டகாளி 8 பேர்களையுமே ஆமையா நாளுவரும் மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரே சந்திரம் போல வளர்த்துகிறார்கள். சரி, அப்படி வளர்த்து வரும் காலத்திலே என்ன அம்மாளுக்கு 1 வயசாச்சு, 2 வயசாச்சு, 3 வயசுல முடிகிறக்கி காது குத்தி. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகளுக்கு 3 வயசுல தான் மொட்டையே போட்டிருக்காங்க, மொட்டை போட்டு காதை குத்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல என்ன பண்றாங்க, 3 வயசு பிள்ளை நம்ம என்ன செய்தோம், காலையில 6 மணிக்கு எழுப்பி எல்லாரும் எங்க போறிய, மாவளக்கு எடுக்க போறாவோ, எங்க போறிய, முளைப்பாரி எடுக்க, டீ போடையா, டீ போட்டு கொண்டு வாங்க, எங்களுக்கு பானிபூரி உண்டா, ஆமா வாங்க, உண்டு வாங்கிட்டு வாங்க. ஆமா சரி.